எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விசிலர் சக்தி. இன்றைக்கி வந்து கொல்லிக்கு வந்திருக்கோம். நாவப்பழம் பறிக்கிறதுக்கு கொல்லிக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், மரம் இதான் இந்த நாவல் மரம். இங்கே பாருங்க, குமாரி பாட்டி தான் கூட்டிகிட்டு இருக்காங்க. அவையாருக்கு ரொம்ப பிடிச்ச பழமா? விநாயகருக்கு 2 பேரும். முருகருக்கு பிடிக்காதா? அவர் தானே கேட்டார், சுட்ட பழமா சுடாத பழமான்னு கேட்டார்ல. நாவப்பழம் பிடிக்காதுன்னா ஆமாம், விரிச்சு போட்டு வந்துடுறேன், அதே விழுந்துடும். என்ன பண்ணலாம்? சரி, அங்கே பாருங்க, குமாரி பாட்டி தான் உழுக்கிட்டு இருக்காங்க. நாவப்பழம் என்ன கொட்டுது பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா. மேலே தூக்கி பிடி, ரக்ஷனாப்பலா. அப்படி இப்படி. அது 2 வயசு குழந்தை மாதிரியா பேசுது முக்காயி. ஏய், தூக்கி பிடி ரக்ஷனாப்பலா, மேலே தூக்கி பிடி. இங்கே பாருங்க எவ்வளோ நாவப்பழம் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, சீத்தாப்பழம் பறிக்கிறோம். முத்திருச்சுல, பறிக்கலாம்ல? சரி, சீத்தாப்பழத்தை பாருங்க. காயெல்லாம் ஏன் பிச்சா? அர்ஜுன் தான் காய பிச்சுது, நான் பழம் தான் பிச்சேன். 2 பழம் இது தானே, முத்துனது தானே. கட்டு, பிரி பிரி பி. சீத்தாப்பழம் இது புற்றுநோய்க்கு நல்லது தான். கேன்சரே சரி பண்ணுறக்கூடிய ரொம்ப குளிர்ச்சியான பழம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீத்தாப்பழம் சாப்பிட்டா. காட்டு எங்க போயிடுச்சா இந்த இதுண்ணா? பிஸ்டம் கொடு, இன்னும் கொஞ்சம். தூசி தான் கொட்டுது கீழே, என்ன இழுத்து இப்படி அப்படியே. அப்படியே களியோட முறுக்கி ஓடு, இழு. இன்னும் கொஞ்சம் இழுத்து விடு. பாருங்க, சீத்தாப்பழம் சூப்பராக இருக்குது பழம். நல்லா இருக்கு. பிச்சுட்டா இஷ்டம். ஆமாம், கேப்பாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பழுத்துரும். இது எங்கள் தோட்டத்தில் பழுத்துது. இது வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம் மரத்துலேருந்து. நீ சொல்லு. இது எங்கள் முந்திரி தோப்பெல்லாம் 2 மரம் இருந்தது. 2 மரத்தில் நிறையா பழம் பழுத்துருந்தது நிறையா. இது வந்து சீத்தாப்பழம் வந்து சாப்பிட்டாக்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி, கருப்பு பைக்கு நல்லது, கேன்சரையே சரி பண்ணுது. இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கிடச்சிதுன்னா சீசனில் வாங்கி நிறையா சாப்பிடுங்க. அவ்வளோதான், பறிச்சாச்சு, இப்போ கிளம்ப போகிறோம். டாடா பாய். பறிச்சாச்சு, கிளம்பிட்டோம்.